சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள முத்துமலை முருகன் சுவாமி கோயிலில் உலகிலேயே மிக உயரமான 146 அடி உயரம் கொண்ட முருகன் சிலை அமைந்துள்ளது. இக்கோயிலில் முருகப்பெருமானுக்கு நேற்று திருக்கல்யாணம் நடைபெற்றது. இன்று காலை மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. அன்னதானம் வழங்கப்பட்டது. 146 அடி உயரம் கொண்ட முருகன் சுவாமிக்கு பக்தர்கள் பாத பூஜை செய்தனர். தொடர்ந்து லிப்டில் சென்று முருகனின் வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகி ஸ்ரீதர் செய்திருந்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் விபி தெரு பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து இன்று தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் சிவசுப்பிரமணியருக்கு பன்னீர், பால், தயிர் உள்ளிட்ட பொருட்களில் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. விழாவில் மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பவனி வந்தார். தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் சிவசுப்பிரமணியர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் கோயில் சேவா சங்கத்தினர் செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உப்பட்டி செந்தூர் முருகன் கோயிலில் தைப்பூச விழா கடந்த 2ஆம் தேதி வெகு சிறப்பாக துவங்கியது. பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்டனர். தொடர்ந்து சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள், அன்னதானம், சிறப்பு திருவிளக்கு பூஜைகள், இன்னிசை கச்சேரி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவையொட்டி இன்று காலை 6 மணி முதல் சிறப்பு அலங்கார தீபாராதனை, பூஜைகள் மற்றும் மதியம் சேலக்குன்னு ஆற்றில் நீர்வெட்டு விழாவுடன் தைப்பூச திருவிழா நிறைவு பெற்றது. ஏற்பாடுகளை கோயில் தர்மகர்த்தா மூர்த்தி, தலைவர் செந்தில்வேல், நிர்வாகிகள் முருகேசன், பஞ்சநாதன், விமல், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்தனர். உடுமலை ருத்ரப்பநகர் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயிலில் வள்ளி தெய்வானை சமேத பாலமுத்துக்குமார சுவாமி திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ஊட்டியில் திருமான் குன்றம் என அழைக்கப்படும் எல்க் ஹில் மலையில் 95 ஆண்டுகள் பழமையான பால தண்டாயுதபாணி சுவாமி கோயில் உள்ளது. இக்கோயில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்கு மலேசியா பத்துமலை முருகன் கோயிலில் உள்ளதைப் போல் 44 அடி உயர முருகன் சிலை உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று காலை 12:30 மணியளவில் தைப்பூச திருத்தேர் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஊட்டி தாசில்தார் சங்கர் கணேஷ் கலந்து கொண்டு ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த முருகன் தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து கோயிலில் இருந்து புறப்பட்ட திருத்தேர் முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக சென்று மீண்டும் கோயிலை சென்றடைந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பழமையான பால தண்டாயுதபாணி கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்ததால் மலை அடிவார பகுதியில் இருந்து காட்டுக்கோட்டை வரை 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போக்குவரத்து நெரிசலால் 1 மணி நேரம் காத்திருந்து சாலையை கடந்தனர். பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு முருகன் நகர் பகுதியில் உள்ள பாலமுருகன் கோயில் சுவாமிக்கு பால், இளநீர், தேன், தயிர், மஞ்சள் மற்றும் விபூதி அபிஷேகம் நடைபெற்றது. மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோயில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுவாமிக்கு காலை 6 மணிக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நல்லகாத்து ஆற்றிலிருந்து புறப்பட்ட முருக பக்தர்கள் பறவை காவடி எடுத்து அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.